നമ്മൾ ആ പെണ്ണിനെ തപ്പി നടക്കാൻ തുടങ്ങിയിട്ട് എത്ര ദിവസമായി? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ഫസ്റ്റ് നൈറ്റ് அப்படிங்கிறது டாபிக்ல போயிடலாம். ആയിക്കോട്ടെ, ഇന്ന് നമുക്ക് ഇവിടെ തന്നെ കൂടാ, എല്ലാം അറിഞ്ഞിട്ട് തന്നെ കാര്യം. சோ ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்கா இருக்கட்டும் ஆணுக்கா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சோ இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மன ரீதியா என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கும்? எல்லாம் விசதமாയിട്ട് പറയണം. அது പറങ്ങട്. நிறைய பேர் திருமணமானவங்களுக்கு முதல் இப்ப நடக்கிறது இல்ல, தெரியுங்களா? അണ്ണങ്ങട് പറഞ്ഞു കൊടുക്കണേ. നാണിക്കണ്ട, പറഞ്ഞോളൂ. பால் பழத்தை கொடுத்து ഗ്ലാസിൽ പാലുമായി നമ്മുടെ ശ്രേഷ്ഠ വരുന്ന ഭാഗം വേണ്ട. 2 முறை 3 முறைலாம் செக்ஸ் பண்ணணும். കൊതിപ്പിക്കല്ലേ ഭഗവാനെ. நல்லா என்ஜாய் பண்ண சொல்லுவாங்க. ആയിക്കോട്ടെ. இப்ப அது பண்றதெல்லாம் வேஸ்ட். ஐயோ, இனி നമ്മൾ എന്ത് ചെയ്യും അല്ലയ്യ. பல நைட்லாம் போயிட்டு வராரு, அவருக்கு இது ஃபர்ஸ்ட் நைட்டே கிடையாது. അയ്യോ അമ്മേ, ഇവർ അത്രക്കാരൊന്നും അല്ല. അവരെയല്ല, നിന്നെയാ പറഞ്ഞത്. அதாவது முதல் இரவுல போயிட்டு படுக்குறாங்க, இவன் நம்ம தான் அங்கெடுத்துனோனாட்டா கட்டி பிடிக்கிறாரு, മൊത്തം കൊടുക്കறாரு. ഒന്ന് പറഞ്ഞു തൊലക്കടാ. ഓട്ടോമാറ്റിക്കാ അവർക്ക് ബെഡിലെ വിந்து ലീക്ക് ആയിടുது. എന്റെ കയ്യിൽ അങ്ങനെ ആയിരിക്കണം. മിനിമം ഒരു 500 ഡൈവോഴ്സ് കഴിഞ്ഞ് പിറ്റേ ദിവസം പെറ്റണിട്ടാണ്. 600 രൂപ ഉള്ള സെലുത്തും പോതേ ചില പേർക്ക് ലീക്ക് ആയിടും. അതുള്ളതാ. മെഡിക്കൽ സയൻസിൽ അതിനെ ഷെയറോമാനിയ എന്ന് പറയും. ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷத்துல லீட். இதெல்லாம் வந்து முதல் இரவு திருப்தியே கிடையாது மேடம். അങ്ങനെയാണ് സംഗതിയുടെ കിടപ്പ്. மினிமம் 15 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷமாவது എന്നിട്ട് அந்த பெண்ணு போதும் எனக்கு விட்டுன்னு சொல்ற அளவுக்கு ചില പെണ്ണുങ്ങൾ ചില കാര്യങ്ങൾ അല്പം പൊറിഞ്ഞേ പറയാറുള്ളൂ. அது பண்ணாதான் ஒரு பெண்ணுக்கு சுகம். അല്ലെങ്കിൽ ആ പൊടിയും കൊണ്ട് വേറെ അടുത്ത് പോയി കളയും. சும்மா சத்தியம் என் ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட செக்ஸ் வச்சிருக்காரு. நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? ഇവളിത് എന്ത് ഭാവിച്ചാ? ഞാൻ അത്രക്കാരനൊന്നുമല്ല. எப்படி தொடர்றதுன்றது ஒரு பயம் கூட சில ஆண்களுக்கு இருப்பாரு. அவங்க ஒரிஜினாலிட்டி. മോനെ ഇതൊക്കെ ഒന്ന് തുടങ്ങി കിട്ടാനേ ബുദ്ധിമുട്ടുള്ളൂ. അത് കഴിഞ്ഞാ പിന്നെ ഭയങ്കര സുഖല്ലേ. துணி அவரு, பிரா அவரு, മാറ്റിക്കൂ. ഞാൻ അപ്പോഴേ പറഞ്ഞില്ലേ இந்த பொசிஷன் வேணா, இப்படி படுன்னு சொல்லுவாங்க, ஆரம்பிப்பாங்க பாருங்க. அவங்களை நீங்க தெரிஞ்சுக்கீங்க. അയ്യോ, ഇനി ഇപ്പൊ അയ്യോ പത്തൊന്നും വിളിച്ചിട്ട് കാര്യമില്ല. அவ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ഇതൊരു ജാതി മറ്റേ പരിപാടിയായി പോയി. പിന്നെ നീ ഇത് ആരോടും പറയുന്നു വേണ്ടോ.